வெஜிடேரியன் மாதிரி சொல்லிக்கிறதுக்கு பெருமையாக இருக்கும். எங்கேயா ரெஸ்டாரண்ட் போனால் மெனுவில் நமக்கு ஒரு 4 ஐட்டம் தான் இருக்கும். எல்லாம் நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். அவங்களுக்கு மட்டும் வெரைட்டியாக வந்துட்டே இருக்கும். நமக்கு எல்லாத்துல தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் ரொம்ப ஹெல்த்தி. அது உண்மைதான். இந்த செஸ்ட் பெயின் வந்தால் சோடா குடிச்சிடுன்னு சொன்னவனை தேடி உதைக்கணுங்க. அது யாரு சொன்னான்னு தெரியல. செஸ்ட் பெயின்னா வாங்கி சோடா குடிச்சிருங்க சரியாயிடும். சந்தீப் சார் ஆமாம் வெஜிடேரியன். இப்போ பாருங்க, பனியாக சொல்லிட்டேன். இப்போ என்னோட கசின் ஒருத்தர் ரிலேட்டிவ் கொஞ்ச நாள் முன்னாடி செஸ்ட் பெயின் பைக்கில் போயிட்டு இருந்திருக்காரு. ஒரு இடத்துல நின்று சோடா குடிச்சிட்டு போயிருக்காரு. பைக்கில் போயிட்டு இருக்கும்போதே விழுந்துட்டாரு. பாஸ்ட் அவே. ஸோ அவேர்னஸ் இல்லை. செஸ்ட் பெயின்னா என்ன பண்ணணும்னு தெரில. ஹார்ட் அட்டாக், செஸ்ட் பெயின், இந்த பிளாக் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த செஸ்ட் பெயின் வந்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்றலாம் ரொம்ப டீட்டெயில்டாக எல்லாரும் சொன்னாங்க. பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் போட்டாங்க. இதெல்லாம் பார்க்கக்கூடாது தான் நான் ஸ்கூலுக்கே போகல. என்னடா இங்கிலீஷ் நம்மளை உட்கார வச்சு, என்னடா இது ஆர்டரி ஹார்ட்டு, ஐயோ அப்படி. சரி ஓகே, அங்கே தான் கவனிக்கல, எங்கேயாவது கவனிச்சு பார்ப்போம் ஏதாவது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் தூரம் பார்த்தோம். ஓரளவுக்கு புரிஞ்சுது. அதாவது இந்த ஹார்ட்டுக்கு வெளில இருக்கிற அந்த இரத்த குழாயில் அடைப்பு இருந்தால் அது ஹார்ட் அட்டாக். ஒரு 10 மார்க் கரெக்டா? ஓகே ரைட். ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்து ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. ஓகே, பட் அது வராமல் இருக்க, அந்த பிளாக் வராமல் இருக்க என்ன பண்ணும், அந்த அவேர்னஸ் இருக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம அறிவுக்கு அது ஓகே. வந்ததுக்கப்புறம் வருமுன் காப்போம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு சரியான உணவு, சரியான தூக்கம், சரியான உடற்பயிற்சி, இது 3 இருந்தால் அதை ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பாருங்கள், எது பேசுகிறதுக்கும் கூச்சமாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா, என்னடா இவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்னு. பட் இது நம்மளை இந்த ஹாலை தாண்டி போய் சேர வேண்டியவங்களுக்காக நான் சொல்கிறேன், அவங்களுக்காக தான். அதையும் தாண்டி நான் இதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு பிளாக் வந்துருச்சு அப்படின்னா அது 10ல் 1 நடக்க தான் செய்யும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே இப்போ முக்கியம்தான். முக்கியமாக உடற்பயிற்சியும் தூக்கமும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உடற்பயிற்சிங்கிறது முன்னாடிலாம் நம்ம லைஃப் ஸ்டைல்லே இருந்தது. இப்போ பெண்களுக்கு வந்து வாசத்தளிக்கிறதுல, கோலம் போடுறதுல இருந்தது, கூட்டி பெருக்கிறதுல இருந்தது, சமைக்கிறதுல இருந்தது, எல்லாத்துலேயுமே இருந்தது. ஆண்களுக்கு அது மாதிரி நிறையா விஷயங்கள் நேச்சுரலாகவே இருந்தது. இப்போ வந்து டெக்னாலஜி டெவலப் ஆக நம்ம சோம்பேறி ஆகிட்டே இருக்கோம். நம்ம சோம்பேறியாவை எல்லா வியாதிகளும் நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. சாப்பாடு கூட இப்போ நீங்கள் ஏன்ப்பா ரெடியாகி வெளில போய் சாப்பிட்றீங்க, அதுக்குன்னு ஆப்லாம் வந்துருச்சு, நாங்களே வீட்டில் வந்து கொடுத்துட்றோம், நீங்கள் உட்காந்ததுலேயே சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நடக்கிறதும் எக்ஸசைஸ் ஆகிடுச்சு. நடக்கிறதுல நேச்சுரலாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம்ப்பா, அது இப்போ எக்ஸசைஸ் ஆகிடுச்சு. அதுக்கும் பாருங்கள், குழந்தைங்களை இப்போவே கெடுக்கிறாங்க. நீங்களாம் நடக்காதீங்க, செக்வே அப்படியே நின்றுட்டே சைன்னு போகிறானுங்க பசங்களாம். அதுவும் இப்போலாம் வந்து எக்ஸசைஸ் ஆகிடுச்சு. நடைமுறை வாழ்க்கையில் நம்ம நியாயமாக என்ன பண்ணணுமோ அதுவே வந்து இப்போலாம் எக்ஸசைஸ். சார்லி சாப்ளின் சொன்ன மாதிரி நீங்கள் பாருங்கள், ஒரு காலத்தில் சிரிக்கிறதே எக்ஸசைஸ் ஆகிடும் அப்படின்னு. இப்போ எல்லாம் கிளப்புக்கு போனால் கூட்டமாக உட்காந்து ஹஹான்னு சிரிச்சுட்டுலாம் இருக்காங்க. அது கூட இப்போ எக்ஸசைஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நல்லா பார்த்துக்கணும். உடம்பு தான் கோயில், மனசு தான் தெய்வம். நம்ம உடம்பை நம்ம நல்லா பார்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்கப்பா, தம்பி நல்லா போகிற இடத்துல ஒழுங்காக இருப்பா, நல்லபடியாக இருப்பா, உடம்பு நல்லா பார்த்துக்கோப்பா, சவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும், சவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இட்ஸ் வெரி ட்ரூ. சவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும்.